நாம வாழ்ற இந்த உலகம் உருவாகி 4.1 பில்லியன் வருஷம் ஆயிடுச்சு. அப்ப இருந்து வாழ்ந்து வந்த உயிரினங்கள் எதுவுமே அழியாம இருந்திருக்கும் என்று சொன்னா, இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிரினங்கள் அதோட மனிதர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து அழிந்து போன உயிரினங்களோட ஒப்பிட்டு பார்த்தா வெறும் 1% உயிரினம்தான் இருக்கு என்று சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா அதுதான் உண்மை. இதுவரை காலமும் பூமியில் 5 முறை ஏற்பட்ட பேரழிவினால 99% உயிரினம் முற்றாகவே அழிவடைஞ்சிட்டு. அதுபோக மீதி 1% உயிரினம்தான் பூமியில் வாழ்ந்து வருது. அப்படி என்னென்ன அழிவுகள் எல்லாம் பூமியில் வந்திருக்கு என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. 440 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி ஆர்டோவிசியன் என்ற பேரழிவினால சுமார் 85% உயிரினங்கள் முற்றாகவே அழிஞ்சு போயிட்டு. அந்த காலகட்டத்தில் பூமி ஃபுல்லாகவே நீர் தான் இருந்திருக்கு. இப்படி இருக்கிற நேரத்தில் ஒன்றாக இந்த தட்டுக்கள் எல்லாம் பிரிஞ்சு காலநிலையில் மாற்றத்தை கொண்டு வந்து முழு உலகத்தையே ஐஸால உறைய வச்சிருக்கு. அதுவரைக்கும் வெதுவெதுப்பான தண்ணியில வாழ்ந்த உயிரினம் குளிர் தாங்க முடியாம அழிவடையுது. மீதமுள்ள உயிரினம் நீர் மேற்பரப்பு ஐஸால உறைஞ்சு போனதுனால சுவாசிக்க ஒக்சிஜன் இல்லாம 85% உயிரினம் முற்றாகவே அழிவடைஞ்சிருக்கு. இந்த பேரழிவினால அழிஞ்சு போன உயிரினம் எல்லாமே கடல் வாழ் உயிரினம் தான் என்று ஆராய்ச்சியாளர்கள் இப்போ வரைக்கும் சொல்றாங்க. 2வது டெவோனியன் பேரழிவு. ஆர்டோவிசியன் பேரழிவு நடந்து முடிய, அதாவது பூமி உருவாகி 375 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு டிவோனியன் பேரழிவு ஏற்பட்டிருக்கு. இது எப்படி என்று சொன்னால், கடலுக்கடியில் இருக்கிற எரிமலை எல்லாம் வெடிச்சு வெளியே வந்த வண்ணம் இருந்திருக்கு. இது தொடர்ச்சியாக சுமார் 25 மில்லியன் வருடமாக நடந்து கொண்டிருந்திருக்கு என்று சொல்கிறாங்க. இதனோட முடிவில் 75% உயிரினங்கள் முற்றாகவே அழிவடைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் தான் நீரில் வாழ்ந்த உயிரினங்கள் எல்லாம், குறிப்பாக மீன்கள், நிலத்தில் வந்து வாழ பழகியிருக்கு. தண்ணிக்குள்ளேயே வாழ்ந்தா பாதியிலேயே பரலோகம் போயிடுவோமோ என்று எண்ணிச்சோ தெரியல. டிவோனியன் பேரழிவுக்கு பிறகுதான் இந்த உலகம் இதுவரைக்கும் பார்த்திராத மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டது. அதுதான் பெர்மியன் பேரழிவு. இது எப்படி நடந்திருக்கும் என்று சொன்னால், டிவோனியன் பேரழிவினால் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பினால வளிமண்டலத்தில் பெருமளவு மெதேன், கந்தகம், மேலும் பல நச்சு வாயுக்கள் கலந்திருந்திருக்கு. இது அப்படியே இருந்திருந்தா பரவாயில்லை, ஆனால் அமில மழையா பெய்திருக்கு, அதாவது அசிட் ரெயின். இதனால நிலத்தில் வாழ்ந்த உயிரினம் உட்பட கடலில் வாழ்ந்த உயிரினமும் அழிவடைஞ்சிருக்கு. கடல் நீரில் கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாகி சைனைடு போன்ற நஞ்சு உருவாகி இருக்கு. இதனால நீர்நிலம் உட்பட 96% உயிரினம் முற்றாகவே அழிவடைஞ்சிருக்கு. இதனால தான் இதுக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கு, த கிரேட் டையிங். மீதமுள்ள 4% உயிரினத்தோட இந்த உலகம் மீண்டும் ரீக்ரியேஷன் ஆகுது. ஆனால் அதுவும் ரொம்ப காலம் நீடிக்கல. 4வது ட்ரையாசிக் பேரழிவு. 201 மில்லியன் வருடங்களுக்கு முன், அதாவது பெர்மியன் பேரழிவு நடந்து முடிந்து சரியா 52 மில்லியன் வருடங்களுக்கு முன் ட்ரையாசிக் பேரழிவு நடக்குது. இந்த அழிவில் 80% உயிரினம் அழிவடைஞ்சு போகுது. இதில் தப்பிச்சது ரெப்டைல் மட்டும்தான், அதாவது பள்ளி உயிரினம். இதுதான் டைனோசர். அப்போ ஒக்சிஜன் அளவு 32%க்கும் அதிகமாக இருந்ததுனால சின்னதாக இருந்த ரெப்டைல் எல்லாம் மிக பெரிதாக வளர்ந்து, அதாவது டைனோசராக மாற ஆரம்பித்த காலம். சுமார் 135 மில்லியன் வருடம் டைனோசர் இந்த பூமியை ஆட்சி செய்து கொண்டிருந்த நேரம்தான் த கிரிட்டோசியஸ் என்ற பேரழிவு ஏற்படுது. சுமார் 10 கிலோமீட்டர் அகலம் கொண்ட விண்கள் பூமியை வந்து தாக்க டைனோசரோட காலம் முடிவடையுது. இது டைனோசரை மட்டும் அழிக்கல, டைனோசரோட சேர்த்து 75% உயிரினங்களையும் முற்றாகவே அழித்தொழித்தது. இது பூமியோட மோதியதில் ஏற்பட்ட அதிர்வினால ஏற்பட்ட சுனாமி கிட்டத்தட்ட 100-200 மீட்டர் உயரத்தில் அலைகளை எழுப்பி நிலத்தில் இருந்த உயிரினங்களை வலிச்சு துரைத்தது. இதிலிருந்து வெளியான தூசு துணிக்கை புகையெல்லாம் ஒன்று சேர்ந்து சூரிய வெளிச்சம் பூமிக்கு வர முடியாதபடி மறைச்சிருச்சு. இது பல வருடங்களாக நீடித்ததுனால சூரிய வெளிச்சம் இல்லாமல் எந்த ஒரு உயிரினத்தாலையும் வாழ முடியாது. இதனால் 75% உயிரினங்கள் முற்றாகவே அழிவடைஞ்சு போகுது.
ஆனால் அதுலேயும் சில உயிரினங்கள் தப்பிச்சது. அதுதான் மமல். அந்த அழிஞ்சு போன ரெப்டைல், அதாவது டைனோசருக்கு பயந்து பூமிக்கடியில் வாழ்ந்து வந்த எலி மாதிரியான மமல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து வாழ ஆரம்பிக்குது. அந்த உயிரினத்திலிருந்து தான் நாம் உருவாகணும். நாம் ஒரு எலியிலிருந்து தான் வந்தோம்னு சொன்னால் யாரும் நம்புவீங்களா என்ன? ஆனால் அதுதான் உண்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். இது உங்கள் தமிழ் தேடல்.